தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சட்டமன்றத்தில் இன்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தொகுதி மக்கள் மறுவரையை குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேரில் எக்காரணம் கொண்டும் நம்முடைய தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. அது மட்டும் இல்லை, தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் புதுசாக டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தாக அமையும் அப்படிங்கிறத இந்தியாவுக்கே முதலாக சொன்ன இயக்கம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தலைவர் அவர்கள்தான். இந்த விஷயத்தில் எங்களுடைய கழக அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளை இங்கே பேசிய அமைச்சர் பெருமக்கள் உட்பட பல்வேறும் இங்கே பதிய வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் நான் சில நடவடிக்கைகளை இங்கே பதிய வைக்க விரும்புகின்றேன். டீலிமிட்டேஷன் சொல்லி தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் சீட் எண்ணிக்கையை குறைக்க அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டுக்கு தற்போதுள்ள ரெப்ரசன்டேஷன் விதிகாச்சாரம் குறையக்கூடாதுன்னு இதே சட்டமன்றத்தில் 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் அன்றே தீர்மானத்தை நிறைவேற்றியவர் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள், அப்போதைய முதலமைச்சர் அவர்கள். பிறகு சென்ற ஆண்டு பிப்ரவரி 2 இது தொடர்பாக ஒரு அமைச்சரவை கூட்டத்தையும் கூட்டி எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் அவர்கள் அப்பொழுது நடத்தினார்கள். அந்த கூட்டத்தினுடைய முடிவின் எடுக்கப்பட்ட அடிப்படையில் சென்ற ஆண்டு மார்ச் மாதம் 5 எங்கள் தலைவர் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டமும் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அவங்களுடைய இயக்கத்தின் சார்பாக கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை அங்கே பதிய வைச்சிருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.